ஹாய், இன்னைக்கு கவிஸ் குக்கிங்கில் கோச்சக்கறி குழம்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு இரும்பு வடச்சட்டி வச்சுட்டு சட்டி சூடானது 15 வரமிளகா, தேவையான அளவு மல்லி, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, குருமிளகு இதையெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே வடச்சட்டியில் நல்லெண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதையும் நல்லா வணக்கி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணினதையெல்லாம் ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட்டு மறுபடியும் ஒரு அரை விட்டுக்கோங்க. அப்போ தான் நைஸாக நல்லா அரைஞ்சி வரும். இதுக்கப்புறமா எடுத்து வச்ச சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி அதையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான மிளகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழம்பை தாளித்து விட்டுறலாம். அதே வடச்சட்டியில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதும் கறியை போட்டு நல்லா வணக்கி விடுங்க. கறியில் எந்த விதமான தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. உப்பு போட்டு நல்லா திருப்பி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா கறி சுருண்டு வெந்து வரும். இந்த சமயத்தில் மிளகு ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா கோச்சக்கறி குழம்பு சூப்பராக மணமணன்னு ரெடி ஆயிரும். இந்த குழம்போட ஃபுல் வீடியோ லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.